பழனி பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்பியதாக கைது செய்யப்பட்ட இயக்குனர் மோகன்ஜி சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். திருப்பதி லட்டு சர்ச்சையை தொடர்ந்து பழனி பஞ்சாமிர்தம் குறித்து திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசூரன் ஆகிய படங்களின் இயக்குனரான மோகன்ஜி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது அடிப்படை ஆதாரமற்றது எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மோகன்ஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சென்னை ராயபுரத்தில் உள்ள வீட்டில் இருந்த அவரை திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து திருச்சிக்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் இயக்குனர் மோகன்ஜியை போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி இயக்குனர் மோகனை கைது செய்வதற்கு முகாந்திரம் உள்ளது, ஆனால் கைது செய்த விதம் சட்டவிரோதமானது என தெரிவித்தார். நேரில் ஆஜராக நோட்டீஸ் வழங்கிய காவல்துறை அவகாசம் அளிக்காமல் உடனடியாக கைது செய்தது ஏன் என்றும் அவரை சிறையில் அடைப்பதே காவல்துறையின் நோக்கமாக இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து அவரை சொந்த ஜாமீனில் விடுவித்தும் உத்தரவிட்டார். அவரை கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த போலீஸ் கைது செஞ்சிருக்கு என்னன்னா அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காம ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. அவரை இங்கே திருச்சி வந்த பிறகு தான் சமயபுரம் போலீஸார் வழக்கு போட்டாங்கன்னா 5 மணிக்கு தான் அவர் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கைது நடவடிக்கையில் நேரங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறது. கைது நடவடிக்கையில் நிறைய குளறுபடிகளை செஞ்சுருக்காங்க. அதனால நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் விடுதலை செஞ்சிருக்கு. முன்னதாக சமயபுரம் காவல் நிலையத்தில் கோயில் நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.